மதர்ஸ் டே ஸ்பெஷலாக குழந்தைங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு குயிக் அண்ட் ஈஸியான ஸ்வீட் செய்ய மிக்சிங் பவுலில் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், இது ஃபுல்லி ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 4 ஏலக்காய், 1 கப் பொட்டுக்கடலை. நான் ஃபுல்லாக பொட்டுக்கடலை செஞ்சு காட்டியிருக்கேன். இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா பாதி பொட்டுக்கடலையும் பாதி அளவுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி அதை மாதிரி நட்ஸு சேர்த்து வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் ஜீனி சேர்த்து நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 பாதாம், 5 முந்திரியை நைஸாக சீவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா வேறு நட்ஸ் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன பிளேட்டு அல்லது ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நெய்யில் அரிஞ்ச நட்ஸை சேர்த்து சிவப்பாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் தண்ணியை நல்லா கொதித்ததும் ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அடி கனமான வாணலியில் 1/4 கப் நெய் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் ஃபுல்லாகவே சிம்மிலே வச்சு தான் செய்யணும். நெய் 1 நிமிஷம் சூடானதும் அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். மாவும் நெய்யும் நல்லா கலந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொதிக்க வச்சுருக்க வெந்நீரை ஸ்லோவாக ஊற்றிக்கிட்டே கலந்திங்கன்னா கொஞ்ச நாளில் இது மாதிரி திரண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நெய் தடவுன பிளேட்டில் கொட்டி மேலே நல்லா சமன்படுத்திட்டு வறுத்து வச்சுருக்க நட்ஸை மேலாப்பில் தூவி நல்லா அழுத்தி விட்டுட்டு கொஞ்ச நாள் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு துண்டுகளாக போட்டுக்கலாம். பர்ஃபி இருந்த பிளேட்டை இன்னொரு பிளேட் மேலே கவுத்து போட்டு லேசாக தட்டிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இது போல் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியது தான். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு குறைஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய இந்த பர்ஃபி சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.